வணக்க மக்களே, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவக்கூடிய 10 ஆரோக்கியமான உணவுகளை பத்தி இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். இதை நீங்க தவிர்க்காம சாப்பிடுங்க. தவிர்க்காம சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நீங்க தவிர்க்காம சாப்பிடும் போது ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும், ரத்தம் உங்களுடைய உடல்ல அதிகரிக்கும், பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். உடல்ல ரத்த ஓட்டம் முதன்மையானது. ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை ரத்தம் தான் பாத்தீங்கன்னா கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை இருக்குது. உடல்ல ரத்த ஓட்டம் தடையின்றி இருந்தாதான் ஆரோக்கியம் நமக்கு நிறைவாக இருக்கும். கைவிரல்கள்ல எப்போதும் நடுக்கத்தை நீங்க அப்படின்னா உடல்ல சில இடங்கள்ல உங்களுக்கு கூச்ச உணர்வு எதிர்கொண்டீங்க அப்படின்னா அது ரத்த ஓட்டம் தடைபடுவதால தான் உங்களுக்கு உண்டாகக்கூடிய உணர்வுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சில இயக்கங்களுக்கு பிறகு ரத்த ஓட்டம் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இந்த ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம நினைப்போம். ஸோ அதுதான் ஆரோக்கியம். ஏன் அப்படின்னா இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மீண்டும் வழிவகுக்கலாம். அதனால ரத்த ஓட்டம் மேம்படுத்துவதற்காக இந்த உணவுகளை, இந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த ஓட்டம் அதிகரிக்க நீங்க பிளாக்பெரிஸை எடுத்துக்கலாம். தினமும் ஒரு கப் பிளாக்பெரி சாப்பிடுவதை நீங்க வழக்கமாக வச்சுக்கோங்க. பிளாக்பெரி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று, சிறந்த தேர்வாக இது இருக்கும். இந்த பிளாக்பெரி பல்வேறு ஊட்டச்சத்துக்களுடைய வளமான ஆதாரமாக இருக்குதுங்க மக்களே. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு புதிய ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்காக தூண்டும். அதனால புதிய ரத்த அணுக்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இது ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த ஓட்டத்தையும் உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதால உங்களுக்கு ரத்தம் சார்ந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க பிளாக்பெரிஸை எடுத்துக்கலாம். இரண்டாவதாக கொட்டை வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியதுங்க மக்களே. தினமும் நீங்க ஒரு பிடி பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல்ல ரத்த ஓட்டத்தை உங்களால் அதிகரிக்க முடியும். இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய வளமான ஆதாரங்கள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை விரிவாக்கும். ரத்த நாளங்களை விரிவாக்குவதன் மூலமாக ரத்தத்தோடைய விநியோகத்தை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்தும். இதனால ரத்தம் சார்ந்த பல விதமான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும், ரத்த நாளங்கள் உங்களுக்கு விரிவாக இருந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும், உங்களுடைய உடல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கொட்டை வகைகளை எடுத்துக்கலாம். மூன்றாவதாக பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம். தினசரி உணவுல நீங்க பச்சையாக அரைத்த பூண்டு சேர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க மக்களே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பூண்டு பல்ல அப்படியே பச்சையாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பூண்டுல இருக்கக்கூடிய அல்லுசின் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்பு இருக்கு. ஸோ இந்த சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்பு ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரிச்சு மேலும் ரத்த சுழற்சியை உங்களுக்கு மேம்படுத்துகிறதுங்க மக்களே. உங்களுடைய உடல்ல வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. மேலும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் பூண்டு கொண்டு இருக்கிறதால ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்க பூண்டுகளை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம், அல்லது நீங்க பச்சையாகவும் சாப்பிடலாம். இஞ்சியை நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு. உணவுகள்ல மசாலா சேர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இஞ்சி தான் உங்களுக்கு முதன்மையானது. இது சுவை சேர்க்க மட்டும் கிடையாது மக்களே, உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த இஞ்சி உங்களுக்கு உதவும். இஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானம் மற்றும் குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழியாகவும் இந்த இஞ்சி இருக்குதுங்க மக்களே. இஞ்சியினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ரத்தத்தை சுத்திகரித்து உங்களுடைய உடலை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடைய சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் செய்யுது. ஸோ அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு, ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கு, ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஞ்சியை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம் மக்களே. ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள்ல ஏதாவது ஒன்றை நீங்க தவிர்க்காம நீங்க எடுத்துக்கொள்ளணும். சொல்லது நீங்க அனைத்தும் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுதான். ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள்ல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது உடல்ல அலர்ச்சியை குறைக்க உதவக்கூடிய வலுவான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது மக்களே. ஸோ இந்த சிட்ரஸ் பழங்களுடைய கலவையானது ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது, மேலும் ரத்த ஓட்டத்தையும் உங்களுக்கு மேம்படுத்துது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க சிட்ரஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வகைகளை நீங்க எடுத்துக்கலாம் மக்களே, ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கப் ஓட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் உடல் முழுவதுமாகவே ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆக்சிஜனேட்டர் பண்புகள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக உங்களுடைய உடல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உங்களுடைய உடலை ஃப்ரீ ரேடிக்கல் செலுத்திலிருந்து பாதுகாக்குது. ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சாலே ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடைப்படாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்க ரத்தத்தை அதிகரிக்க தினமும் ஒரு கப் ஓட்ஸ் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. டார்க் சாக்லேட்டை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம் மக்களே. நீங்க தினமுமே சிறு துண்டு டார்க் சாக்லேட், அதாவது கொஞ்சமா ஒரு துண்டு நீங்க டார்க் சாக்லேட்டை நீங்க சாப்பிட்றத தினமும் நீங்க சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கோகோவினுடைய வளமான ஆதாரமாக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் அதிக ஆக்சிஜனேற்ற திறனை கொண்டு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு ரத்த சார்ந்த பல விதமான அந்த அனிமியா சொல்லக்கூடிய ரத்த
சோகை போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அவகேடோ பழங்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்க அடுத்ததாக எடுத்துக்கலாம் மக்களே. அவகேடோ பழம் அதிக சக்தி மிக்க ஒரு பழம். இந்த அவகேடோ பழத்தை நீங்கள் சாலட்டாகவும் சேர்க்கலாம். இந்த அவகேடோ பழத்தை நீங்கள் பாலோடு சேர்த்தும் குடிக்கலாம். அவகேடோவில் L-கார்னிடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய வளமான ஆதாரங்கள் இருக்குது மக்களே. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யுது. உடல்ல கொழுப்பை இழக்க வச்சு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாகவும் வைக்குது. மேலும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஸோ இதுதான் முக்கியம். இதுக்காக தான் சொல்ல வந்தோம். ரத்த ஓட்டத்தை அவகேடோ பழம் அதிகரிக்கும். அவகேடோவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மூளையில உங்களுக்கு அதிகமான ரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடியது அவகேடோ பழம் மக்களே. ஸோ மூளையில அதிகமான ரத்த ஓட்டம் தந்து உங்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே தடைபடாமல் இருக்கிறதுக்கு இந்த அவகேடோ பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். தர்பூசணி பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம் மக்களே. கோடை காலத்துல தாகம் தணிக்கக்கூடிய பழத்துல தர்பூசணி முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். கோடை காலங்களில் இந்த தர்பூசணி பழத்தை நம்ம தேடுவோம். கோடை காலத்துல தினசரி ஒரு கப் தர்பூசணி பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய நீர் சத்தை இது பூர்த்தி செய்யுது. தர்பூசணியில 90% நீர் சத்து நிறைந்திருக்குதுங்க மக்களே. தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் அதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமாக நமக்கு ரத்த ஓட்டத்தை தர்பூசணியை அதிகரிக்க செய்கிறதுங்க மக்களே. அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்க நீங்க தர்பூசணியை தாராளமாக எடுத்துக்கலாம். சால்மன் மீனை நீங்க ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம் மக்களே. சால்மன் மீன் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களுடைய வளமான ஒரு மூலமாக இருக்கு. ஸோ ஒரு பிக் சோர்ஸ் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பிக் சோர்ஸ் தான் இந்த சால்மன் மீன். இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய இதயத்தினுடைய ஆக்சிஜனேற்ற திறனை இது அதிகரிக்கும் மக்களே. இந்த ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சால்மன் மீன் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இதய ஆரோக்கியத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதாக சால்மன் மீன் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்க நீங்க சால்மன் மீனை தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் குறைந்தது நீங்க 2 நாட்கள் மீன் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த சால்மன் மீனை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த உணவுகள் எல்லாமே நீங்க அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் நீங்க டயட்டாக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனிமியாவில் போடக்கூடிய ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வரவே வராது. ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்படுது. ரத்தம் அதிகரிக்கப்படுவதால் எந்த விதமான ரத்த சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் நீங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்த புற்றுநோய், அனிமியா, ரத்த செல்களினுடைய ஒயிட் பிளட் செல்ஸ், அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் குறைவதால் ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ ரத்தத்தில் உங்களுக்கு ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு குணமடையணும் அப்படின்னா இந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சாத்தியம். இதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆக்சிஜனேற்ற பண்புகள், அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் நிறைந்து இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸையும் ரெட் பிளட் செல்ஸையும் அதிகப்படுத்தும். குறிப்பாக ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு தடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை, சீரான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால நீங்க இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க முடியாத உணவுகள் கிடையாது. இந்த உணவுகள் எல்லாமே நம்மளுடைய சந்தையில் கிடைக்குது, மலிவு விலையிலே கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போன்ற மசாலா பொருட்கள்லாம் நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்ளக்கூடிய பொருட்களாக இருக்கிறதால தொடர்ந்து நீங்க இந்த உணவுப் பொருட்களை உங்களுடைய உணவுகளில் நீங்க சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சு ரத்த சம்பந்தமான எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கும். சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு இருக்கும். சீரான ரத்த ஓட்டம் இருந்தால் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கை கால் நடுக்கம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க, ரத்தத்தை சீரான வேகத்தில் நீங்க வச்சிருக்க இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.